ஹலோ மக்களே, நண்பான் பேஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணேன், ஏன் தளபதி சப்போர்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா தமிழ்நாட்டை திமுக, அதிமுக அப்படின்னு இந்த 2 திராவிட கட்சிகளும் ஆண்டு 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 அவங்கள தவிர வேறு யாரையும் சிஎம்ஐ பார்க்காம போர் அடிச்சு போச்சு. நாடை குட்டிச்சவரை ஆக்கி வச்சுருக்காங்க. எல்லாம் வயசானவங்களாக இருக்காங்களே, ஒரு இளம் ரத்தம் வந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு புதுசாக ஏதாவது செய்வாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் ஒரு அக்கறையிலையும் நான் தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணேன். தலைவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணேன். அவரை சிஎம்மாவும் ஆக்கிட்டேன். ஆனால் அவர் சிஎம் ஆனதுக்கப்புறமா இன்னைக்கு பல இளைஞர்களுக்கு அவர் வழிகாட்டியிருக்காரு. ஸோ அப்படி ஒரு இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் களத்தில் குதிக்கிறதுக்கு தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டார். ஆல்மோஸ்ட் வந்துட்டார். இன்னும் கொஞ்ச நாளில் கட்சி பேர்லாம் அறிவிச்சிருவாரு. நம்ம தமிழக வெற்றி கழகம் போய் இப்போ தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்து தம்பி தனுஷ் ஆரம்பிக்க போகிறார். ஸோ என்னுடைய சேவை தனுஷ் தம்பிக்கு தேவை. அவரை வந்து சிஎம் ஆக்குறது மட்டும்தான் என்னோட தலையாக கடமை. அண்ணனை சிஎம் ஆக்கியாச்சு, இப்போ தம்பியை சிஎம் ஆக்கணும்ல. ஸோ தம்பியை நான் சிஎம் ஆக்கணும். அதே நேரத்தில் ஏன் ஆக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஏன் தம்பி தனுஷை நான் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். யாரும் கோவப்படாதீங்க. நல்லதை செய்கிறதுக்கு நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம தனுஷ் தம்பியை நம்ம சிஎம் ஆக்கியே ஆகணும். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, தனுஷ் ஃபேன் யாராவது ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அவரை சிஎம் ஆக்குறோம். நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். தம்பி தனுஷை சிஎம் ஆக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்குலாம் தோணும். ஏன்பா நீங்கள் துடிக்கிறீங்க, விஜய் அவர்களுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ டக்குன்னு ஏன் தனுஷ் தம்பிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், ஏன் நீங்கள் அவர் சிஎம் ஆகணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடலாம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. இந்த வீடியோ பாருங்கள். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லேயோ பைக்கில் வராதிங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. அழகா அமைதியா இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. தம்பி யாரோ ஃபாலோ பண்ணுறாரு, நம்ம அண்ணனை தாங்க ஃபாலோ பண்ணுறாரு. பார்த்தீங்களா எவ்வளோ அக்கறை, தன்னுடைய ஃபேன்ஸுக்கு எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. வண்டி பின்னாடி வராதிங்க, வண்டி முன்னாடி வராதிங்க. இதெல்லாம் யார் சொன்னா? நம்ம அண்ணன் சொன்னது தான். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு பாருங்க. அவருடைய ஃபேன்ஸ் மேலே அவ்வளோ அக்கறை. அவரை வந்து ஒழுங்குபடுத்துகிறார். இந்த வயசுலேயே இறங்கி தன்னுடைய ஃபேன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், தனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, கெட்ட பேர் வராமல் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஃபேன்ஸுக்கு எவ்வளோ அக்கறையாக வந்து தம்பி தனுஷ் வந்து எடுத்து சொல்கிறார். பார்த்தீங்களா அண்ணனை மாதிரியே. இந்த பாயிண்ட்டு தாங்க தனுஷ் தம்பியை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்தேன். இது மட்டும் இல்லை, அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை பாருங்க. எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்னென்ன விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பார்த்துடணும் அப்படின்னு அவர்கிட்ட நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன். நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான். பார்த்தீங்களா யாரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காரு பாருங்க. தல அஜித் குமார் அவர்கள் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காரு. தம்பி தனுஷை வந்து யார் வேணால் தாக்கலாம், யார் வேணால் அட்டாக் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம், ஆனால் எல்லாத்தையும் மீறி நான் வந்து நிற்பேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் மோடில் பேசுகிறாரு பாருங்க. இந்த ஒரு விஷயந்தான் அவர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போய் நம்ம இவருக்காக தான்டா இனிமேல் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாலாம் வந்து தடைகளை உடச்சிக்கிட்டுலாம் வெற்றி பெற முடியாது. நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த வருஷம் எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, ஆனால் ராயன் படத்துக்கு தான் நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா இல்லையா? எவ்வளோ ஒரு நல்ல படம், எவ்வளோ உள்ள கருத்துள்ள ஒரு படத்தை அவர் எடுத்திருக்காரு. அவருக்கு மட்டும் நேஷனல் கொடுத்தாங்க. மகாராஜான்னு ஒரு படம் வந்துச்சு, அது குப்பை, அதுக்கெல்லாம் கிடையாது. அப்புறம் பாவம் அவன் பாரஞ்சித்துக்காரன் வந்து நமக்கு பிடிக்கலைனாலும் தங்கலான்னு, அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வாழை போன்ற படங்கள்லாம் மாரி செல்வராஜெல்லாம் அவங்களாம் எடுத்தாங்க. அதெல்லாம் நல்ல கதை நல்ல படம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நமக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் படம் ரீதியாக பார்க்கும்போது நல்ல கதை நல்ல இதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் முடிவு பண்ணும் எது நல்ல படம் அப்படின்னு. ராயன் தான் நல்ல படம். புரியுதுங்களா இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு தரமான படத்தை கொடுத்த தம்பி தனுஷுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா? நம்ம தாங்க சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு ஸ்டெப்ஸு. ஆனால் இதை விட அடுத்தடுத்து இன்னி வரப்போகிற விஷயங்களை பாருங்கள். அதுதான் நம்ம அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். சரி, என்னதான் வந்து இப்போ நம்ம தளபதியை ஃபாலோ பண்ணாலும் சரி, அஜித் அவர்களை இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டாலும் சரி, தம்பி தன்னை வந்து அரசியல்வாதியாக நிலைநிறுத்திக்கிறதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்குது. நம்ம அண்ணன் விஜய் அவர்களை விட தகுதி வந்து அவர்கிட்ட அதிகமாக இருக்குது. அதில் நான் முதல் தகுதியாக எதை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த வீடியோ தாங்க என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் தனுஷ் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த வீடியோ மட்டும் நீங்களும் பாருங்களேன். இளம் மாணவர்களுக்கு விருது கொடுக்கும் விழாவும் அதில் சேர்த்து நடந்துச்சு. வர்ற பிள்ளைங்க பூரா காலில் விழுதுங்க. இவர் ரசிக்கிறார் இதை. ஆன்மீக அரசியல் என்ன அப்போ இமயமலையில் துறவரம் போட்ட ஞானியா நீங்கள்? நமச்சிவாயம் சொல்றாருல்ல, அப்ப அதுதான். நான் கூட தான் சொல்லுவேன், டெய்லி காலில் விழுந்து கூப்பிடு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. செய்வியா? ஒருத்தர் கையில் குழந்தையோட விழுறாருப்பா. இப்போ உங்கள் மனசில் என்ன சார் நினச்சிருக்கிறீங்க உங்களை? இப்போ பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன குழந்தைங்க வந்து தனுஷ் தம்பியோட காலில் வந்து விழுறாங்க. அவர் வந்து அதை தடுக்கலாம் இல்லை, விழுந்ததுக்கப்புறமா தூக்கி விடுறாரு. அதாவது ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு முதல் தகுதி அதாங்க, காலில் விழ வைக்கணும். அது எப்பத்துலேருந்து ட்ரெயின் பண்ணணும்? குழந்தையா இருக்கும் போதே ட்ரெயின் பண்ணணுங்க. ரொம்ப நாள் யோசனை வேற. என்னடா இது, நம்ம ஏன்டா இப்படி திராவிட கட்சிக்காரங்க காலில் விழுந்து கிடக்குறோம்? ஏன்டா திமுக காரங்க, ஏன் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் அவங்களே தலையில் அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போடுறாங்க? அவங்க என்னடா அப்படி செஞ்சுட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க? பழக்கம். நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் சின்ன வயசுல இருந்து இவங்க காலில் எல்லாம் விழுந்து பழகிட்டாங்க. ஸோ எப்படி தன்னை வந்து அரசியல்வாதியாக நிறுத்திக்கிறாரு பாருங்க தனுஷ். இப்பத்துலேருந்தே பழகிறாரு. அதில் ஒருத்தர் பாருங்க குழந்தையோட வந்து விழுறாரு பாருங்க. வேற லெவலுங்க, வேற லெவல் தனுஷுங்க. இதெல்லாம் நம்ம அண்ணன்ட்ட இருக்குமா சொல்லுங்க? அவர் காலில் விழுவாரா? அவருக்கு அரசியலே பண்ண தெரியலங்க. அவர் அரசியல்வாதியே இல்லைங்க. அரசியல்வாதி தாங்க முக்கியம் தமிழ்நாட்டுக்கு. தனுஷ் தன்னை வந்து சரியான அரசியல்வாதியாக நிலைநிறுத்திக்கிறதுக்கு முதல் ட்ரைனிங்கே ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்கூல் பசங்க சின்ன குழந்தைங்கள்ட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஆரம்பித்தா இனி அடுத்தடுத்து எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாருமே அவர் காலில் எப்படி விழணும் அப்படின்றது இப்போ ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சாணக்கியத்தனம், இந்த அரசியல் தந்திரம் விஜய் அவர்கிட்ட இல்லை. அதனால தான் அவருக்கு நீ சப்போர்ட் பண்ணுறதுல நான் தம்பி தனுஷுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இனி இவர் தாங்க சிஎம். பாருங்க எப்படி காலில் விழ வைக்கிறாரு எல்லாரையும். ஜூலை 28ங்கிறது ஒரு சாதாரண நாள். இன்னொரு டேட், இன்னொரு நம்பர், இன்னொரு தேதி, அவ்வளவுதான். சின்ன வயசுல நம்ம ஸ்கூலுக்குலாம் போகும்போது யாருக்காவது பர்த்டேனா கலர் ட்ரெஸ்ல வருவாங்க. நான் ஒரு 3வது 4வது படிக்கிற வரைக்கும் எனக்கு என் பர்த்டே எப்பனே தெரியாது. எங்க வீட்ல நான் கேட்டதில்ல, அவங்களும் சொன்னதில்ல. ஆனா நம்ம ஸ்கூலுக்கு கிளாஸ்ல கலர் ட்ரெஸ்ல பசங்க வராங்க, அவங்க பர்த்டே கொண்டாடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஆசை, இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் கலர் ட்ரெஸ்ல வரணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு. நான் என்னோட அக்கா கிட்ட போய் கேட்டேன், என் பர்த்டே எப்போக்கா, எனக்கும் கலர் ட்ரெஸ்ல ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு என்னோட ஆசையை அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் என் அக்கா தான் வீட்டுக்கு போய் எங்க அப்பா கிட்ட பேசி, எங்க அம்மா கிட்ட பேசி, ஜூலை 28 உன் பர்த்டே. அடுத்து இந்த விஷயம் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணி, என்னை வந்து ரொம்ப டச் பண்ணிடுச்சுங்க. மனசை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு பாருங்க. சின்ன வயசுல அவர் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது பாவம் அவருக்கு பிறந்த நாளே தெரியலங்க. எவ்வளோ பெரிய கொடுமை. அவங்க வீட்டில் அது வரைக்கும் அவருக்கு பிறந்த நாளே கொண்டாடினது இல்லை. பாவம் துணிமணி எடுத்து போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க போல இருக்கு, சாக்லேட் கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க போல இருக்கு அவங்க அப்பா அம்மா. ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காரு. ஆனால் கஸ்தூரிராஜ் எப்படி படம்லாம் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, சரி, அது எங்கேயாவது கடன் வாங்கி எடுத்திருப்பாரு. ஆனால் பிறந்தநாள் தெரியாமல் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு பாருங்க. ஸ்கூலுக்கு போய் அந்த மற்ற பிள்ளைங்கள்லாம் கலர் ட்ரெஸ் போட்டு வரதை பார்த்துட்டு, அவங்க சாக்லேட்லாம் கொடுக்கறத பார்த்து ஏங்கி 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 அவர் யார்கிட்ட போய் கேட்கறதுனே தெரியாமல் கடைசியில் அக்கா கிட்ட போய் கேட்டிருக்காரு. அவங்க அக்கா கிட்ட கேட்டதுக்கப்புறம் அக்கா வந்து அப்பா கிட்ட பேசி அதுக்கப்புறமா பிறந்த நாளுக்கு வந்து கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காரு. எவ்வளோ கஷ்டங்க, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு சின்ன வயசுல. ரொம்ப 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 இதுதாங்க என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. என்ன இந்த ஒரு ரீசனுக்காகவே இப்படிலாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்க, போயஸ் கார்டில் வீடு வாங்கியே ஆகணும், மாமனார் வீட்டுக்கு முன்னாடி வீடு வாங்கியே ஆகணும்னு சேலஞ்ச் பண்ணி வீடு வாங்கி கட்டின தனுஷ் மாதிரி ஒரு சாதாரண மனிதருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் யார் சப்போர்ட் பண்ணுவோம் சொல்லுங்க? தம்பிக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும். பிஜேபியை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை மாமனார் வந்து காசு கொடுப்பாரா கட்சி நடத்த சொல்லி? அவர் இந்த ருத்ராட்சம் போட்டிருக்காரு, இந்த மாதிரி மாலை போட்டிருக்காருன்றதுக்காக அவர் பிஜேபின்லாம் நினச்சிருக்காங்க. அவர் பிஜேபிலாம் இறக்கல அவரை. அதை முதல்ல நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக இப்போ தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டு வர்றார். புரியுதுங்களா? அதனால தான் அவருடைய இந்த கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லாம் வந்து அவருக்கு பிறந்தநாளே தெரியல. ஸ்கூலில் கூட அவர் பிறந்தநாள் ரெக்கார்டு இல்லை போல இருக்குது, டேட்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க போல இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு மனுஷன் துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன், இப்படி வந்து எப்படி சொல்கிறது, மக்களை மகிழ்விக்கும், அதாவது இளைஞர்களை ஊக்கப்படுத்துன்ற படங்களில் மாதிரி நடித்து தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அப்படியே ஹாலிவுட்டு பாலிவுட்டெல்லாம் போய் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மனசில் வந்து தளபதிக்கு அடுத்து இடம் பிடிச்சிருக்கிறதா தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது உண்மையானு கேட்டிங்கன்னா பாருங்களேன், கூட்டம் பார்த்தீங்களா எப்படி ஜகஜோதியை நிற்கிது பாருங்கள். இந்த கூட்டம், இந்த இளைஞர்கள் கூட்டம்
அப்படியே தனுஷ் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நின்னவொடனே அவருக்கு வந்து அவருடைய கஷ்டத்தை கேட்டு அந்த இளைஞர்கள்லாம் வந்து பாவம் ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு இந்த விஷயத்தை கேட்டோன்னே தான் இந்த மாதிரி கஷ்டப்படுற தம்பியை நம்ம சிஎம் ஆக்காம 600 700 கோடி ரூபா சொத்து வச்சிருக்க விஜய் அவர்களை போய் சிஎம் ஆக்கியிருக்கேன். சரி, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அஃபிடவிட்ல காமிச்சார்ல 600 700 கோடி ரூபா சொத்து இருக்குன்னு காமிச்சாரு. ஃப்ளைட்டில் தான் பறக்கிறாரு, காரு சும்மா BMW காரில் தான் போறாரு, எல்லாம் பண்றாரு, கோடி கோடியாக சொத்து வச்சிருக்கு. அவரை போய் பாவம் தம்பி போயஸ் கார்டில் ஒரே ஒரு வீடு தான் வாங்கியிருக்காப்புல, படம் எல்லாம் ஃப்ரீயாக நடிச்சிருக்காப்புல, சம்பளமே வாங்கினதில்லை, எல்லாம் ஓசியில் நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்படி கஷ்டப்படுற ஒரு தம்பிக்கு நம்ம வந்து கூட நின்று சிஎம் ஆக்கலைன்னா வேற யார் ஆக்குவா? தம்பி தனுஷுக்கு இந்த விஜய் தான். நீங்க வேணா நல்லா பாருங்க, வாட்ச் பண்ணி பாருங்க. தனுஷெல்லாம் ஈடு கொடுத்து நடிக்கிறதெல்லாம் சாதாரணம் இல்லை. ஒருத்தர் பாட்டு எழுதிட்டு பாடிக்கிட்டு கதை எழுதி இயக்கி நடிச்சுலாம் ரொம்ப அசாத்தியமான திறமைசாலிகள் நம்ம கூட இப்போ வளர்ந்து வந்துட்டாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொரு முக்கியமான ரீசன் இதுதாங்க. நம்ம அண்ணன் சீமான் வந்து இப்போ தம்பியை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் நல்லா பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். நம்ம அண்ணன் வந்து சீமான் வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து பாராட்டினார் முன்னாடி. ஆனால் அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் கடுமையாக விமர்சித்தார். அவர் வந்து தியாகிங்க. அண்ணன் சீமான் தியாகின்றது இப்போதாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். தன்னைத்தானே வரித்து கொண்டு தன்னை வந்து எப்படி சொல்கிறது, விஜய் அவர்களுக்கு எதிரியாக நிறுத்தி தன்னுடைய வாக்கையும் விஜய் அவர்களுக்கு வந்து நம்மளாம் போட்டுருணும் சீமான் அவர்களை எதிர்த்து அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே மெழுகுவத்தி போல் உருக்கி கொண்டு தமிழக மக்களின் வாழ்வை வந்து மேம்படுத்துறதுக்கு நம்ம விஜய் அவர்களை தான் சிஎம் ஆக்கணும் அப்படின்ற அந்த கோட்பாடோட தான் விஜய் அவர்களை எதிர்த்தார் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம். ஆனால் படத்தில் நடிக்கும் போது பாராட்டினார். அதே மாதிரி தம்பி இப்போ தனுஷை வந்து பாராட்டுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து தம்பி தனுஷ் கூட பயணம் பண்ணலாம் அப்படின்னு அண்ணன் நினைப்பார். நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அப்படிலாம் கிடையாது. அண்ணன் அந்த ஆசையெல்லாம் கிடையாது. அண்ணனுக்கு சிஎம் ஆசையும் கிடையாது. அப்படி நினச்சிருந்தா அவர் நம்ம தமிழக வெற்றி களத்திலே சேர்ந்து போயிருக்கலாமே. ஆனால் இப்போ தனுஷ் கூட போகிறேன்னா அப்படிலாம் போக மாட்டார். ஆனால் தம்பி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். இன்னைக்கு தம்பியாக வந்து தனுஷை வந்து அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால அண்ணனோட மனசு நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அண்ணன் சப்போர்ட் பண்ணுற தம்பியை தனுஷோட வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்றத நாம் தமிழர் தம்பிகள் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையோ நமக்கு தெரியும். அதனால நம்ம தம்பி தனுஷுக்கு வந்து முழு சப்போர்ட்டை கொடுத்து அவர் எப்படியாவது 2031 சிஎம் ஆகணும். அதுதான் என்னுடைய அடுத்த டார்கெட். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டு, தம்பி தனுஷ் வந்து என்ன பாயிண்டில் வர்றாருன்னா அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. விஜய் அவர்களுடைய டார்கெட்டு இப்போ சிஎம் ஆகிட்டார். ஆனால் அவர் டார்கெட் சிஎம் இல்லை. அவர் வந்து 2031 டயத்துலலாம் ஒருவேளை பிஎம்முக்கு ட்ரை பண்ணி அங்கே போயிடுவார். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு வேக்கன்சி வந்துடும், ஒரு இடம் காலியாகிருது. ஏன்னா திராவிட கட்சிகள் அழிஞ்சு போச்சு, முடிஞ்சிச்சு. இனி அதிமுக வராது. திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் அத்தனை வருஷத்துக்கு பாவம் இருந்தால் சரி, இல்லைன்னா மறுகையா அப்படின்ற மாதிரி போக வேண்டிதான். தம்பி உதயநிதியெல்லாம் சீண்டை கூட மாட்டாங்க, யாரும் சிஎம்மாலாம் ஆக மாட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தம்பி வந்து முடிவு பண்ணிட்டாப்புல. அதனால தம்பியோட தொலைநோக்கு பார்வை கருதி அந்த தொலைநோக்கு பார்வைக்கு நம்மளும் துணை நிற்கணுன்றதுக்காக நான் தம்பி தனுஷுக்கு எண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ போட போகிறேன். ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய காரணங்கள். ஆனால் இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. தம்பி தன்னை முழு அரசியல்வாதியாக தகுதிப்படுத்திக்கிட்டாரு அப்படின்றது இந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே நடைபெற்ற நடிகர் தனுஷின் பிறந்தநாள் விழாவில் பல பயனாளிகளுக்கு அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து கேள்வி எழுப்பிய போது இப்போது தர முடியாது, ஸ்டாலின் நிகழ்ச்சியில் கூட ஸ்டாலின் கையால் வழங்கிய உதவித்தொகையே டூப்ளிகேட்டாக இருந்தது என தனுஷ் ரசிகர் மன்ற அகில இந்திய தலைவர் சுப்பிரமணிய சிவா பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த பாயிண்ட் தாங்க, முழு அரசியல்வாதினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு தனுஷ் அவர்கள் வந்து தயாராகிட்டாரு. பாருங்க, சுப்பிரமணியன் சிவா தனுஷ் மன்றத்தோடைய தலைவர், ரசிகர் மன்றத்தோட தலைவர் என்ன பண்ணியிருக்காரு? ஏதோ வந்து அறிவிப்புலாம் கொடுத்துருக்காங்க, அறிக்கைகள் வந்து ஏதோ அன்பளிப்புலாம் கொடுப்போன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. கொடுக்கலையா? திமுக மேடையிலே கொடுக்காதது எப்படிங்க அப்படின்னு சொல்லி இப்பயே எப்படி வந்து மக்கள்கிட்ட இருந்து திருடுறது அப்படின்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, மக்களை எப்படி ஏமாத்துறது அப்படின்ற அந்த அரசியல்வாதி தந்திரம் இருக்குது பாருங்க, அதை செம்மையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. இந்த தந்திரம்லாம் விஜய் அவர்கள்ட்ட கிடையாது, எனக்கு தேவையில்லை. இப்படி மக்களுக்காக உழைப்பேன், கூவாத்தை கழுவுவேன், நான் ரோடு போடுவேன் அப்படின்னு இதெல்லாம் எதுக்கு பாருங்க. இதே இப்போ நான் தனுஷ் தம்பிக்கு நான் சப்போர்ட் பண்ணி ஆரம்பித்தேன்னா அடுத்து அவர் சிஎம் ஆனார்னா நான் வந்து பக்கத்தில் ஒரு மினிஸ்டர் ஆயிடுவேன். இதே இப்போ தமிழக வெற்றிகளத்துக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆக முடியுமா சொல்லுங்கள்? ஆக்குவாரா விஜய் அவருக்கு? ஆக்குவாரா? ஆக்க மாட்டார்ல. அதனால் என்னுடைய
இனி முழு சப்போர்ட்டு தனுஷ் அவர்கள் தான். நீங்கள் வந்து கமெண்ட் வந்து இப்போ போடுறீங்க, நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்ட் இல்லையா? ஏன்னா தம்பி மாதிரி இன்னைக்கு வந்திருக்காரு ஏன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு தம்பி அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் உள்ள வருவார், அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா வருவார், அப்புறம் கார்த்தி வருவார். ஆல்ரெடி லாரன்ஸ் வந்துட்டாரு, அநேகமாக லாரன்ஸ் அடுத்து வந்து சேருவார். இப்படி நிறைய பேர் வந்து நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி, அதாவது ஒரு நடிகரை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு நடிகர் தான் வந்து சரியா இருக்கும் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. யாரோ புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா. புரிஞ்சுக்கிட்டனால நீ தம்பி வந்து இறங்கிட்டாப்புல. இப்போ அடுத்து யார் வருவா தெரியுமா? சிம்பு வருவார். நான் சிம்பு வந்தால் சிம்பு தம்பிக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், அவரையும் நான் வந்து சிஎம் ஆக்குவேன், எல்லாரையும் சிஎம் ஆக்குவேங்க. தமிழ்நாட்டில் இனி யார் சிஎம் வேணும்னு நான் தாங்க சிஎம் ஆக்குவேன், வேற யாரும் கிடையாதுங்க. சிஎம் ஆக்குறது மட்டும்தான் என்னோட தலை. அவங்களுக்காகவே நான் உழைப்பேன், சிஎம் ஆக்கணுன்றதுக்காகவே உழைப்பேன். தனுஷ் தம்பிக்கு இந்த வீடியோ சேர்ற வரைக்கும் சேருங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவருடைய படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி படத்துக்கெல்லாம் தேசிய அவார்ட்லாம் கொடுக்கலையா, ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தார். அந்த புதுப்பேட்டை 3 போன்ற படங்கள், அசுரன் கிடச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு சில படங்கள்லாம் சொல்லி அவர் ஃபீல் பண்ணார். அப்போல்லாம் வந்து எனக்கு யாரும் வந்து கேட்கலையே, எனக்கு ஏன் கொடுக்கலன்னு. இப்போ ராயன் படத்துக்கு கொடுத்ததுக்கு எல்லாரும் இவ்வளோ ஃபீல் பண்ணி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணார். கரெக்டு தான், தம்பி நல்லா நடித்தப்பெல்லாம் கிடைக்காத அவார்டு இப்போ இப்படி கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம கேள்வி வச்சோம்னா அதுக்கு பதில் கிடையாது. அதுக்கு பதில் அவர்கிட்டையும் கிடையாது, நம்மள்கிட்டையும் கிடையாது. அவரே கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியும் எதுக்கு அவார்டு கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு. நான் தெளிவாயிட்டேன். மக்களை நீங்களும் தெளிவாகிக்கிங்க. தலைவர் விஜய் பின்னாடி போனோம்னா ஒன்றும் கிடைக்காது, பார்த்துக்கிங்க. சும்மா பைசாலாம் பிரயோஜனம் இல்லை. அவன் வாங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டு திரியிறான், மீதி வாங்குறவன் மாட்டிக்கிறான். புரியுதுங்களா இல்லையா? தம்பி தனுஷ் பின்னாடி நம்ம போனோம்னா லைஃப் செட்டில்டு. போயஸ் கார்டனில் அவர் வீட்டு பக்கத்தில் இன்னொரு வீடு வாங்கலாம், பார்த்துக்குங்க. என்னோட டார்கெட் அதுதான், அவர் வீட்டு பக்கத்தில் இன்னொரு வீடு வாங்கணும் போயஸ் கார்டனில். இடம் இருக்கான்னு தான் தெரியல, பரவாயில்ல. இடம் இல்லைனாலும் என் வீட்டாவது இடிச்சு விட்டாது நம்ம அந்த இடத்த வாங்கி வீடை கட்டுறோம். தமிழக முன்னேற்ற கழகம்ன்ற போர்டை மாற்றோம். தனுஷ் அவர்களுடைய படத்தை சைடில் வைக்கிறோம். ஓகே, see you in another video. Love you all. Take care. Bye bye.